பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம மகிமைப்படுவதாக. உங்களையும் இந்த நாள் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். விரக்தியோடையும் கேள்விகளோடையும் இருக்கிறீங்களா? பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஏசப்பா உங்களோட ஒரு வார்த்தை மூலியமா கூட பேச போகிறார். அது என்ன வார்த்தைனா, சங்கீதம் 30 அது என்னதுன்னா, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலமும் வெட்கம் அடையாதபடி செய்யும். சங்கீதக்காரனாக தாவீது இப்படியாக எழுதுகிறார், கர்த்தாவே உம்மை நான் நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும். நிறைய காரியங்கள் நம்ம ஏசப்பா கரத்தில் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஏசப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோம். ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டவுட்ஃபுல் ஆகிடுது. ஐயோ, வெட்கப்பட்டு போயிடுவோமோ, இந்த காரியம் நடக்காமல் போயிடுமோ, இந்த வருஷத்தில் இந்த செய்ய முடியாமல் போயிடுமோ சொல்லி நிறைய விதமான கேள்விக்குறிகள், ஓவர் திங்கிங் பண்ணுறீங்களா? உங்களுக்கு பார்த்து தான் ஏசப்பா முடியுமா பேசுகிறார். என்ன நீ நம்பு, என்கிட்ட நீ ஒப்பு கொடுத்துட்ட, நான் அதை பார்த்துக்கிறேன். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகள் கொடுத்து உங்கள் தலைகளை உயர்த்த இயேசு வல்லவராக இருக்க. ஆமென். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க, அதை குறித்து எதையும் யோசிக்காதீங்க, ஓவர் திங்கே பண்ணாதீங்க. அவரை நம்பி இருங்க, விசுவாசமாக இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் செய்ய வல்லவர். ஆமென். நீங்கள் அதனால் என்ன செய்யணும்னா, அந்த வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும். இந்த அறிக்கை செய்து கொண்டே இருங்க. எப்போல்லாம் உங்களுக்கு அந்த டவுட்ஃபுல்னஸ் வருதோ, அந்த ஓவர் திங்க் பண்ண தோணுதோ, எப்போல்லாம் அந்த கேள்வி வருதோ, இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவர். ஆமென். எதையும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். நான் முழுவதுமாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து சந்தோஷமாக இருங்க. எதையும் யோசிக்காதீங்க. God bless you.